ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெலகிராம் மைனிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் ஆஃப் டான் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த சேனலில் தான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த சிக்கூப்பு பற்றி சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப்பில் போஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ வீடியோ போடுறேன்னு சொன்னால் டைம் கிடைக்கல. ஸோ இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சேம் கேட்டிசன் மாதிரி ஒரு கேம் தான். இதை நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இதில் யாருமே இன்னும் வீடியோ போடலை. நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கேட்டிசன் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த கேட்டிசன் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அடுத்த ட்ரெண்டிங்கில் வர்றது இந்த ப்ராஜெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் நாட்காயின் அஃபிஷியலாக பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் போயிடலாம். அதாவது சிக்கூப்போட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் போயிட்டேன். ஸோ போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டான். அதாவது ஜூன் 13ஆம் தேதியே கொடுத்துட்டான். என்ன அப்படின்னா, நாங்கள் அஃபிஷியல் பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா இவங்க கூட நாட்காயின் கூட அஃபிஷியல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி போட்டோம். ஓகேவா? ஸோ நாட்காயினுமே அஃபிஷியலாக போட்டிருக்கான். நாங்கள் அஃபிஷியல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கீழே போனீங்கன்னா அதை பற்றின பல அப்டேட்ஸுகள் எல்லாம் அதில் கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ மெயினாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இதோட பார்ட்னர்ஷிப் யார் அப்படின்னு உள்ளது. ஸோ அது நாட்காயின் அஃபிஷியல் பார்ட்னர்ஷிப். ஓகேவா? ஸோ இப்போ இதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி இதில் விளையாடுது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிக்கூப்போட லிங்க் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதில் ப்ளே கொடுக்குறேன். நான் இப்போ சிஸ்டத்தில் காமிக்கிறேன். நீங்கள் சிஸ்டத்துலேயும் விளாடலாம், அதே நேரம் மொபைல்லேயும் விளாடலாம். ரெண்டுமே சேம் தான். ஸோ சிஸ்டத்தில் விளாட்னாலுமே நீங்கள் ப்ரௌசரில் போய் ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் ப்ரௌசரில் போய் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் நான் சிஸ்டத்தில் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ப்ளே நான் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி பாட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் வரும். அதில் பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ண மாதிரி இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வந்துடுங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இதுதான் உங்களோட பேஜ். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் செல்ஃபாகவும் ஏர்ன் பண்ணலாம். இதில் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணதில் വലിய பெனிஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா വലിய பெனிஃபிட்டான்னு உள்ளது தெரியல. நமக்கு இது கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க அப்படின்னா டைமண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமண்டை வச்சு நம்ம அப்கிரேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? செல்ஃபாக ஏர்ன் பண்ணதாக இருந்தாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். நான் செல்ஃபாக தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட நான் ஒரு 20 to 25 டேஸாக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செல்ஃபாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஏன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போவுமே நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோன்னே இப்படி வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு என்ன பெனிஃபிட், எது நமக்கு கிடைக்கும், இங்கே நிறைய எக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கோழி மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்டு, எது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நம்ம மேலே பார்த்திங்கன்னா இந்த இதில் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ப்ரொஃபைல் இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பார்த்திங்கன்னா ஃபார்ம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸை ஃபார்ம் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் வேல்யூ தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்ம் வேல்யூ வச்சு தான் நமக்கு இது கொடுக்குறாங்க. அதாவது ஏர் ட்ராப் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெவல் இருக்குது. அதாவது நம்ம மிமிஃபைல தெரியும் ஒவ்வொரு லெவல், அதாவது ஒவ்வொரு லெவல் இருக்குது. ஒவ்வொரு லெவல் முடிஞ்சோடனே அடுத்த லெவல், அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ரீச் ஆனோடனே நமக்கு அடுத்த லெவல்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா லெவல் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே ஃபஸ்ட்டில் உள்ளதெல்லாம் எடுக்க முடியாது. சரி, நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்த உடனே, அதாவது நீங்கள் என்ட்ராய் உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய லெவல் கிளாஸ் ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல். ஓகேவா? ஸோ அதாவது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் முட்டை ஒயிட் கலரில் இருக்கும். இது இந்த காமிக்குது பார்த்தீங்களா, எக் அப்படின்னு சொல்லி காமிக்குதுல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் முட்டை ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதுதான் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ அதில் இருந்து நம்ம அப்கிரேட் ஆகி வரக்கூடிய ஒவ்வொரு லெவல் தான் இது. ஃபஸ்ட்டில் நம்ம இருக்கக்கூடியது ஒயிட் முட்டை, அதாவது பேசிக் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் பேசிக் லெவல்னு சொல்லக்கூடிய ஒரு லெவல். ஓகேவா? ஸோ இதில் இருந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். ஸோ அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா கிரிம்சன் ஸ்பெக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெவல். இதில் போகிறோம் அப்படின்னா நமக்கு சம் பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் ரீச் ஆனோடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லெவல் முடிஞ்சு நம்ம முட்டை எதில் இருக்கோ அதுதான் கரண்ட் லெவல். இப்போ என்னோடய முட்டை பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருக்குது. அதாவது காஸ்மிக் ரெயின்போ அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல், கிட்டத்தட்ட 5வது லெவலில் இருக்கேன். ஓகேவா? ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு 6 லெவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த லெவல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதாவது நம்ம கேம் விளாட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போயிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நமக்கு சம் டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்கெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணனால நமக்கு வந்து டைமண்ட் கிடைக்கும். இதில் 2 டைப் ஆஃப் டைமண்ட் வந்து பண்ணலாம். அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது செல்ஃபாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேமிங் ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஏர்ட்ராப் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து கன்ஃபார்ம் ஏர்ட்ராப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். பட் கண்டிப்பாக வந்து ஏர்ட்ராப் கிடைக்குமா அப்படின்னு உள்ளது 100% என்னால் சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா கேமிங் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வந்து சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதில் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் வந்து இதில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா 1.5 டான் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து டைமண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து டைமண்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய 6000 இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டைமண்ட் இருக்குது. 6040 டைமண்ட் வந்து என்கிட்ட இருக்குது. இதெல்லாம் நான் பை பண்ணதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் வந்து ஒர்க் பண்ணி கிளைம் பண்ணது. ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணி கிளைம் பண்ணலாம். ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டைமண்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் பை பண்ணலாம். ஆனால் கன்ஃபார்மாக ஏர்ட்ராப் கிடைக்குமான்னு கேட்டால் 100% கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் உள்ளே வந்து பண்ணியிருக்கணும். அது எப்படி பண்ணுறதோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு வந்து என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைடில் வந்து பார்த்திங்கன்னா மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மிஷனை கிளிக் பண்ணுங்கள். மிஷனை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணனால உங்களுக்கு 5 இது கிடைக்கும், 5 டைமண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ணனால உங்களுக்கு வந்து 10 டைமண்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து நிறைய டாஸ்க் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வந்து அந்த டைமண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ டெலகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய டாஸ்க் இதில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வந்து அந்த டைமண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில். ஸோ இங்கே வந்து ஒரு செக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாசிடர்னு சொல்லிட்டு இங்கே அடுத்த ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் எல்லாம் நீங்கள் வந்து விசிட் பண்ணுறதுனாலையோ ஜஸ்ட் அந்த பேஜை வந்து விசிட் பண்ண ஆகுது. நீங்கள் எங்கேயுமே போய் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எந்த பாட்லையும் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு விசிட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு இங்கே கிளைம் கொடுத்தீங்கன்னா அந்த டைமண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பறவை வந்து பறந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து எக்கு கிடைக்கும். சில டைம் வந்து கேஷ் கிடைக்கும், சில டைம் வந்து எக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேஷ் பார்த்திங்கன்னா தெரியும். இது ஒரு கேஷ் ரிவார்டு மாதிரி கிடச்சிருக்கு. இந்த கேஷை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக அப்கிரேடுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து இப்போ கலெக்ட் பண்ணுறேன். ஸோ கலெக்ட் பண்ணோன்னா அந்த கேஷ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மெயின் வேலெட்டில் போய் ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அது வரும்போதெல்லாம் நம்ம வந்து அதை கிளிக் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாஸ்க் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு விசிட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு கிளைம் பண்ணால் நமக்கு வந்து கிளைம் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் இதில் எல்லாம் ஜஸ்ட் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணிக்கிட்டால் போதும். வேறு எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நான் சொல்கிறேன், ரெண்டாவது சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கீழே வந்து ரெஃபரல், அதாவது நீங்கள் ப்ரீமியம் ரெஃபரல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை டாலருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களோ அதை வந்து இங்கே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் மிஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணால் நமக்கு வந்து காயின் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பு, இன்னொன்று வந்து மிஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லக்கி ஸ்பின், இன்னொன்று வந்து செஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லேப் இருக்குது, ரேங்க் இருக்குது, இன்வைட் இருக்குது. ஓகேவா? ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா பண்டில், கேம் அப்படி சம் ஆப்ஷன் இருக்குது. வேலட் வந்து பார்த்திங்கன்னா OKX வேலட், அதுக்கப்புறம் பிட்கெட் வேலட். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டான் கொடுத்து கிளைம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது வேணா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுலாம். ஓகேவா? நான் பண்ணுறதில்ல. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கி ஸ்பின் அப்படின்னு உள்ளதை கிளிக் பண்ணுங்கள். லக்கி ஸ்பின் உள்ளதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகேவா? ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன எல்லா நேரமும் ஒரு பறவை பறந்துட்டு இருந்து அந்த பறவையை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேஷ் கிடச்சிது. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த ஸ்பின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அதாவது 3 மணி நேரத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்பின் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஸ்பின்னை வந்து பை பண்ணலாம். 0.1 டான் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்பின்னை வந்து பை பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகேவா? நான் சொன்ன நேரமே ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம். பட் இதனால கண்டிப்பாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது 100% ஷுவர் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ ஸ்பின் அப்படின்னு இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதுனால என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா கேஷ் கிடைக்கும், எக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம்
அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடைக்கும் ஓகேவா. ஸோ 3 ஆப்ஷனும் கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ எவ்வளோ கேஷ் அப்படின்னா சம் பாயிண்ட்ஸ் ஓகேவா. இதை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் பண்ணோன்னா அது பேலன்ஸில் போய் ஆட் ஆயிடும் ஓகேவா. ஸோ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்து திரும்ப வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இதை ஓகேவா. ஒவ்வொரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை ஓப்பன் பண்ணணும். அதாவது இந்த ஸ்பின்னு நீங்கள் வந்து ஆப்பில் இருந்து அதாவது பாட்டில் இருந்து நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அது ஒர்க் ஆகாது. அதனால நீங்கள் எங்கேருந்து பண்ணணும் அப்படின்னா இதில் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த ஸ்பின் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும் கீழே. ஒன்று வந்து ஏதோ ஒன்று காமிக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த காப்பி லிங்கை ஓப்பன் பண்ணி காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசரில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு கோ கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதில் தான் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பின் வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா. ஸோ எனக்கு ஏன் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா நான் வந்து டெலகிராம் பாட்டில் அதாவது ஆப் கம்ப்யூட்டரில் நான் பண்ணனால எனக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இல்லாமல் நான் மொபைலில் பண்ணேன் அப்படின்னா இது ஓப்பன் ஆகாது, ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இது வந்து நான் ஆப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சேம் இதே தான் வெப்சைட்டில் லாகின் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து வெப்சைட்டில் போயிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் chikoop.io/login அப்படின்னு இருக்குது. லாகின் வித் அஜ்மல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கனால டேரெக்டாக உள்ளே போயிடும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உள்ளே போயிடுச்சு, பாட்டுக்கு உள்ளே போயிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாகின் பண்ணி உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோன்னா எனக்கு வந்து அந்த ஸ்பின் பேஜ் தான் வரும் ஃபஸ்ட்டில். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் உள்ளே வந்துட்டேன் ஓகேவா. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்கும். என்னென்னா கோழி கூன சவுண்டு கேட்கும். ஸோ அதை ஆஃப் பண்ணணும். சில டைம் வந்து அது வந்து காப்பி ரைட்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது, சொல்ல முடியல எனக்கு. அதனால் நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அதை ஆஃப் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. ஸோ இதில் வந்து இந்த மியூசிக்கை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து ஆஃப் ஆகிடும். அது பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடிய சவுண்ட் எதுவுமே நமக்கு வந்து கேட்காது ஓகேவா. ஸோ இதுதான் வெப்சைட்டில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து என்கிட்ட வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இது இருக்குது, அதாவது கேஷ் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் இருக்குது. இந்த டைமண்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அந்த டைமண்டை வச்சு. அதே இது கேஷை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்ம் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த கேஷ் வேல்யூ ஓகேவா. ஸோ இப்போ இந்த கேஷ் வேல்யூ இருக்குது. இந்த கேஷ் வேல்யூ நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்து லேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ லேபை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா Tier 1 Tier 2 அதாவது ஒவ்வொரு லெவலுமே வந்து 3 லெவல் இருக்குது. ஸோ 3 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரீட்ரீட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷெல், அதுக்கப்புறம் வார்ம். அதாவது நம்ம மற்ற இதெல்லாம் மாதிரி தான் மற்ற கேம்ஸ் இருக்குல்ல. இப்போ மற்ற பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகக்கூடியது ஒன்று இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, நமக்கு 2 இது இருக்கும். ரிக்கவரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது கிடைக்க மாதிரி பூஸ்ட் கிடைக்க மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ பூஸ்ட் ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து லேப், அங்கே பூஸ்ட்டுன்னு இருக்குது, இங்கே லேபுன்னு இருக்குது ஓகேவா. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த லேபுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா Tier 4. நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா Tier 4ல் இருக்கேன். 2வது உலகில் பார்த்திங்கன்னா Tier 3ல் இருக்கேன். 3வது உலகில் வந்து பார்த்திங்கன்னா Tier 5ல் இருக்கேன். இந்த டயரை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே மூவ் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா we have upgraded the lab to 20 டயர்ஸ். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 10 டயர் வரைக்கும் தான் இருந்தது. இப்போ அதை வந்து 20 டயர் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டயர் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டில் உள்ளது 4, செகண்டில் உள்ளது 3, தேர்டில் உள்ளது 5ல் இருக்கேன். இப்போ தேர்டில் உள்ளதை நான் வந்து அப்கிரேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 80,000 வந்து அந்த Tier 3ல் உள்ளதுக்கு கொடுக்கணும். செகண்டில் உள்ளதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13,40,000 கொடுக்கணும். ஃபஸ்ட்டில் உள்ளதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,40,000 கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கேருந்து அதாவது ஒரு கிளிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு 2% வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 90 ஆகிடுச்சு. 88லேருந்து 90 ஆகிடுச்சு. இப்போ எகைன் நான் வந்து கொடுக்குறேன் 92. ஸோ அதுக்கடுத்து 94, 96, 98, ஸோ 100. ஸோ 100 ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எகைன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு Tier 5க்கு போயிடும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து Tier 4 அதாவது லெவல் 1ல் இருக்கேன். இங்கே லெவல் வந்து 37ல் இருக்கேன். அதாவது Tier 3ல் வந்து பார்த்திங்கன்னா 37 செகண்ட் இதை நான் அப்கிரேட் பண்ணுறேன். இப்போ 74 இருக்குது, 70,000, 76, 78, 80 அப்படி போயிட்டே இருக்கும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேஷ் தீர்த்ததை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதை அப்கிரேட் பண்ணதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா அந்த ஃபார்ம் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு வந்து கேஷ் முடிஞ்சிடுச்சு ஓகேவா. ஸோ இவ்வளோ அப்கிரேட் பண்ணோன்னா எனக்கு வந்து கேஷ் முடிஞ்சிடுச்சு. ஸோ திரும்ப வந்து கேஷ் எப்போ வரும்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழிஞ்சோன்னா திரும்ப எகைன் கேஷ் வரும். திரும்ப அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1,60,60,000 கொடுக்குது என்கிட்ட கேஷ் இருக்குது. ஸோ நான் அகைன் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே Tier 5ல் இருக்குது.
நான் இப்போ வந்து கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டயர் 6க்கு வந்து மாறிடுச்சு ஓகேவா. ஸோ டயர் 6 மாறிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 2% வந்துடுச்சு ஓகேவா. ஸோ இதை வந்து திரும்ப திரும்ப அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம கேஷ் தீர்றது வரைக்கும் நம்ம வந்து அப்கிரேட். இப்போ கேஷ் தீர்ந்துருச்சு ஓகேவா. ஸோ கேஷ் தீர்ந்தவுடனே நமக்கு வந்து இப்படி வரும். இப்படி வரதில் வந்து பார்த்திங்கன்னா செல் எக்கு லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து செல் எக்கு வந்து நம்ம கொடுத்துடவே கூடாது. செல் எக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பெனிஃபிட் இல்லை. ஸோ இங்கே வந்து லேட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வெளியில் வந்துடுங்க ஓகேவா. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் வேல்யூ நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. இந்த ஃபார்ம் வேல்யூ வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபார்ம் வேல்யூ வச்சு தான் நமக்கு வந்து ஏர்ட்ராப் வந்து கொடுப்பாங்க. இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து அந்த லேபில் போய் நம்ம அப்கிரேட் பண்ணுறது ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இங்கே வந்து மிஷனில் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். ஸோ இந்த மிஷனில் போனீங்க அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் உள்ளது இந்த சேலஞ்சில் உள்ளதை வந்து அச்சீவ்மெண்ட்டில் உள்ள போனீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு லெவல் கம்ப்ளீட் பண்ண அதாவது அந்த லேபில் போய் நம்ம அப்கிரேட் பண்ண இங்கே ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து இது கிடைக்கும், அதாவது டைமண்ட் வந்து கிடைக்கும் ஓகேவா. ஸோ நான் வந்து நேரமாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே டைமண்ட் எதுவுமே எனேபிளில் இல்லை. அந்த டயர் 3 வந்து பார்த்திங்கன்னா அந்த டயர் 3ல் வந்து 5th லெவல் முடிச்சு 6th லெவலுக்கு போனேன். 6th லெவலுக்கு போனனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆனது. அந்த 5th லெவல் கம்ப்ளீட் ஆனதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 டைமண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 5 டைமண்ட் வந்து நமக்கு கலெக்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி அந்த லேபில் கம்ப்ளீட் பண்ண நமக்கு வந்து இங்கே வந்து டைமண்ட் நமக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ இதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய டைமண்ட்ஸ். இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம அப்கிரேட் பண்ணதுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா. ஸோ இதுதான் இதில் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோ மார்க் போல் ஒன்று கொடுத்துருக்கான். இதில் வந்து ஏஓ அப்படின்னு இருக்குது, நியூ அப்படின்னு இருக்குது ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த லெவல் நீங்கள் அப்கிரேட் பண்ணதுக்கு 8000 டைமண்ட் வந்து தேவை. ஸோ 8000 டைமண்ட் வந்து நீங்கள் காசு கொடுத்தும் பண்ணலாம், இல்லை காசு கொடுக்காம நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால, அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கு பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய டைமண்டை வச்சு அப்கிரேட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோட வந்து 6050 டைமண்ட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இதை நான் வந்து 8000 ஆனோன்னா இதில் வந்து இதில் வந்து அப்கிரேட் பண்ணுவேன். அப்கிரேட் பண்ணனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட அந்த முட்டையோட இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆகும். அதாவது ஸ்பீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இந்த ஃபார்ம் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. ஸோ அதுதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் முதல்ல நான் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். 1.4 டானுக்கிட்ட நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய எடுத்துக்கிட்டேன். ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அது எடுத்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் கிடைக்கும்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஷாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷாப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஷாப்பை கிளிக் பண்ணும்போது இங்கே பல டைப் இருக்குது. அதாவது அந்த டைமண்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. நீங்கள் கேட்டிசனில் இதே தான் பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு விஷயம் இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ டைமண்டை கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம அமௌண்ட்டு கொடுத்து, அதாவது ஒன்றில் டானு கொடுக்கணும், இல்லைனா நாட் காயின் கொடுக்கணும். ஏன்னா நாட் காயின் இதில் வந்து அஃபிஷியல் பார்ட்னர்ஷிப்னால நாட் காயின் வச்சு வாங்கலாம், இல்லைனா டான் வச்சு வாங்கலாம் ஓகேவா. ஸோ நாட் காயின் அல்லது டான் கொடுத்து நம்ம ஜெம் வாங்கலாம், அதாவது கோல்டு அந்த டைமண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த டைமண்டை வச்சு நம்ம கேஷ் வேணால் கேஷ் வாங்கிக்கலாம். அது வேஸ்ட்டு. கேஷ் வந்து நமக்கு வாங்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு டைமண்ட் தான் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து காமிச்சு எப்படி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பாட்டை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஷாப் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் பேக்கேஜ் வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ ஸ்டார்டர் பேக்கேஜில் எது பார்த்திங்கன்னா 3900 டைமண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்து அப்கிரேட் பண்ணணும், அதாவது இந்த ஸ்டார்டர் பேக்கேஜ் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா 3900 டைமண்ட்ஸ் கொடுத்து தான் நம்ம அப்கிரேட் பண்ண முடியும். அதோட ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா $9.99 வந்து வரும், கிட்டத்தட்ட $10 ஓகேவா. ஸோ இந்த $10 கொடுத்து நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கே பண்ண வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் எப்போவாது வந்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் யாரும் உங்களுக்கு வந்து அந்த லெவலை வந்து ஈஸியாக, அதாவது அந்த ஃபார்ம் வேல்யூ வந்து ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம் ஓகேவா. ஸோ இப்போது இந்த ஸ்டார்டர் பேக்கேஜ் வந்து நான் வந்து பை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இதில் கீழே இருக்கிறதெல்லாம் நீங்கள் பை பண்ணிவிட்டு யூஸ் இல்லை. ஸ்டார்டர் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து காப்பி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஸ்டார் கொடுத்து வாங்கலான்னு சொல்கிறாங்க. நான் ஸ்டார் கொடுத்து வாங்கலை. நான் வந்து இது டான் காயின் கொடுத்து வாங்கினேன் ஓகேவா. ஸோ ஸ்டார் கொடுத்து வாங்க முடியுமான்னு உள்ள தெரியல, நான் செக் பண்ணும்போது காமிக்கலை.
ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு இருக்குது. இந்த காப்பி லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணி கோ கொடுங்க. கோ கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து ஷாப்புக்குள்ளே போங்க. ஷாப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து அந்த ஸ்டார்டர் பேஜ் இருக்கும், ஸ்டார்டர் பேக் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வரும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டர் பேக்கை வந்து கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் வரும். அதாவது பர்ச்சேஸ் வந்து டான் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைனா நாட் காயின் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நாட் காயின் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே இது வந்து நீங்கள் நாட் காயின் வந்து டெலகிராம் வேலெட்லேயே அல்லது டான் கீப்பர் வேலெட்லேயே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நாட் காயின் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை டான் வேலெட்டில் வந்து டான் இருக்குது, டான் கீப்பரில் வந்து டான் இருக்குது, அல்லது டெலகிராம் வேலெட்டில் வந்து டான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டான் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். 1.46 டான் வந்து கேட்டது. ஸோ என்னோடய வேலெட்டில் முதல்ல டானை வந்து கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டானை வந்து வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். வேலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்லைட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் யுவர் ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இங்கே அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே வந்து 3,900 எனக்கு வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 3,911 இருக்குது. அந்த 3,900 எனக்கு ஆட் ஆகிடுச்சு. 11 வந்து நான் ஃபஸ்ட்லேயே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ 3,900 வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஆட்டோ மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அதுலேயும் போகலாம், இல்லைனா ஷாப்புக்குள்ளே விரும்ப போகலாம். ஓகேவா? ஸோ ஆட்டோ மேட்சை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோ மேட்சை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே காமிக்கும். சரி, அந்த ஆட்டோ மேட்ச் தான் கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேக் எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஒயிட் முட்டைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மேட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆட்டோ மேட்ச், இது ஆட்டோ மேட்ச்னு சொல்லக்கூடிய எது அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோ பாட் மாதிரி. ஓகேவா? ஸோ கேட்டிசனில் நம்ம வந்து பண்ண மிஸ்டேக் வந்து அதுதான். ஆட்டோ பாட் வந்து நிறைய பேர் பண்ணாமல் இருந்தனால தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கம்மியான லெவலில் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆட்டோ மேட்ச்னு சொல்லக்கூடியது ஆட்டோ பாட் தான். அந்த ஆட்டோ பாட் பை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து $10 கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அந்த ஆட்டோ மேட்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3,900 டைமண்ட் வந்து கேட்கும். ஸோ 3,900 டைமண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜில் வந்து டூ யூ ரியலி வாண்ட் டு ஆட்டோ ஹேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டில் இருக்கக்கூடிய 3,900 டைமண்ட் வந்து போயிடும். போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ மேட்ச் வந்து ஆகிடும். இங்கே வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ மேட்ச் கம்ப்ளீட்டட் வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா 8,000 டைமண்ட் கொடுத்து நீங்கள் பை பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உள்ளே வந்துட்டேன், இப்போ பாட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ ஆட்டோ மேட்ச் பை பண்ணதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா நம்ம வந்து திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. திரும்ப நீங்கள் வந்து டெய்லி வந்து இந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து டைமண்ட் கிடச்சிட்டே இருக்கும். அந்த டைமண்டை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்த லெவல் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் பண்டில் கேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கேமை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மினி கேம் வரும். ஓகேவா? ஸோ இந்த மினி கேம் என்ன அப்படின்னா இங்கே ப்ளே கொடுத்துட்டு இப்போ நம்மகிட்ட எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்கிட்ட 6,050 டைமண்ட் வந்து இருக்குது. அந்த 6,050 டைமண்டை வந்து நம்ம டபுள் ஆக்குறதுக்கும் இந்த கேமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கேமை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளே கொடுக்குறேன். ப்ளே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினிமம் அலோகேஷன் வந்து 100. ஸோ 100 டைமண்ட் கொடுத்து நம்ம வந்து பெட்டு கட்டுற மாதிரி. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 2 முட்டை இருக்குது. 2 முட்டையில் ஏதாவது முட்டை வந்து வின் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும். அது வின் ஆச்சுன்னா அது நேராக டபுளாக கிடைக்கும். ஃபெயில் ஆச்சுன்னா நம்மகிட்டேருந்து 100 டைமண்ட்ஸ் வந்து மைனஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதான் கான்செப்ட்டு. ஸோ நம்ம ஒரு கெஸ்ஸில் தான் இதை வந்து கொடுக்கணும். நம்ம வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நான் இப்போ வந்து ஒயிட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எஸ் கொடுத்துட்டு திரும்ப வந்து முட்டையை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வின் ஆச்சு அப்படின்னா எனக்கு வின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், நான் வந்து வின் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ 100 நான் கொடுத்து எனக்கு 200 கிடச்சிருக்கு. 200 டைமண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து ப்ளே அகைன் கொடுத்துட்டு நம்ம பேக் வந்துடலாம். ஸோ பேக் வந்தீங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து எவ்வளோ இருந்துச்சு, 6,050 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6,150 வந்து ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய டைமண்ட் வந்து டபுள் ஆக்குறதுக்கு இந்த கேம் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா பூஸ்ட் இருக்குது. ஸோ பூஸ்ட்டுக்குள்ளெல்லாம் போய் நம்ம வந்து இது நம்ம டைமண்ட் கொடுத்து கிளைம் பண்ண மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டாம். இதெல்லாம் பெரிய அமௌண்ட் ஆஃப் இது கொடுத்து பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது எதுவுமே நம்ம வந்து பண்ண வேண்டாம். ஸோ நம்மளோட ஒர்க் இது தான். டெய்லி ஓப்பன் பண்ணுவோம். அதாவது நீங்கள் இந்த ஆட்டோ ஹேட்ச் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா டெய்லி ஓப்பன் பண்ணிவிட்டு லேபை கிளிக் பண்ணுங்கள். லேபை கிளிக் பண்ணி இதில் வந்து நம்மகிட்ட எவ்வளோ கேஷ் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கேஷ் இங்கே இருக்கும். அந்த கேஷ் பேலன்ஸை வச்சு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். 100 ரீச் ஆகும்போது எகைன் மிஷினுக்குள்ளே போய்ட்டு அங்கே ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அதை கிளைம் பண்ணி எடுக்கணும். ஸோ அதே மாதிரி லக்கி ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 3 ஹவர்ஸ் இருக்க நம்ம வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து லக்கி ஸ்பின் வந்து விளையாடணும்.
விளையாடி அதில் வந்து கேஷும் கிடைக்கும், டைமண்டும் கிடைக்கும், எக்கும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே கேம் இருக்குது. கேமில் போயிட்டு நம்ம டைமண்டை வந்து டபுள் ஆக்கணும் அப்படின்னா இங்கே டபுள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த சிக்கூப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ப்ரொஃபைல் மேலே வந்து ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ப்ரொஃபைலில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வேல்யூ வச்சு தான் நமக்கு வந்து ஏர்ட்ராப் வந்து 100% கிடைக்கும். ஸோ இது வந்து மூவ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கணும். ஸோ அடுத்தடுத்த லெவல் இப்போ நான் வந்து 5வது லெவலுக்கு வந்துட்டேன். 5வது லெவலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 6வது 7வது எல்லாம் போனோம் அப்படின்னா இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பாயிண்ட்ஸ் அதிகமாக கேட்பான். நம்ம அந்த லேபில் போய் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணுறோம்ல, இந்த பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக கேட்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15,40,000 கேட்குறான். ஸோ இது போக 25 லட்சம் 50 லட்சம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது நமக்கு வந்து அந்த நம்ம கேஷ் வந்து நிறைய வரணும்னா நம்ம இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம விளாடாமல் இருந்தால் கூட கேஷ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து மொத்தமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம விளாடுனால 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஷ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். கேஷும் கிடைக்கும், டைமண்டும் கிடைக்கும், அது எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறோம். அடுத்த லெவலுக்கு ஆட்டோமேட்டிக்காக போவோமான்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போக மாட்டோம். நம்ம தான் கிளிக் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும். ஸோ அது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படின்னு இந்த பண்டில் இருக்குல்ல, இந்த பண்டிலுக்கு மேலே வந்து ஒன்று பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த பிளிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து பிக்சரில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்த பிக்சரில் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பண்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கு வந்து காமிக்கும். அந்த எக்கு வந்திருக்கு அப்படின்னா நமக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம எலிஜிபிள்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எக்கை வந்து கிளிக் பண்ணணும். எக்கை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த எக்கு இங்கே என்ன கலர் இருக்குதோ அதே எக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன லெவலுக்கு போகிறோமோ அந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த இடத்துல வரும். ஃபஸ்ட்டில் ஒயிட் இருக்கும், அதுக்கப்புறம் ரெட் இருக்கும், அதுக்கப்புறம் போக அப்படி மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ இங்கே காமிக்கிறேன். இந்த ப்ரொஃபைலில் போனோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன கலரில் இருக்கோம் அப்படின்றது இங்கே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஒயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெட் கலரில் மாறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலரில் மாறும், ரெட் அண்ட் பிளாக்கில் மாறும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஆப்ஷன் இந்த இடத்துல பிளிங்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல பிளிங்க் ஆகும்போது நமக்கு வந்து அடுத்த லெவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம மூவ் ஆகணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இதில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பற்றி ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.